ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? இஞ்சி பூண்டு ஊறுகாய். இது வந்து உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டலாம் போகாது. இந்த ஊறுகாய் சாப்பிட்னாலும் உங்களுக்கு கெடுதல் எதுவுமே கிடையாது. ஆரோக்கியம்தான். உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும். பசியை நல்லா தூண்டும். சாப்பிட்றது சீக்கிரமாக உங்களுக்கு செமிமான ஆயிரும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்குள்ள பொருள்: பட்டை மிளகா 4லேருந்து 5 எடுத்துக்கிறங்க, வறுத்துக்கிறங்க. 1 கப்பு பூண்டு, அதுக்கு 3/4 கப்பு இஞ்சி, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வறுத்துக்கிறங்க, புளி, இவ்வளோ வேணும். இப்போ எண்ணெயை வைங்க. எண்ணெயை வச்சு இஞ்சியை போட்டு லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போடுங்க. ஓகே, எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி, அதாவது இஞ்சியெல்லாம் நல்லா செதுக்கிட்டு கட்டி பண்ணிக்கிறங்க. கட்டி பண்ணிட்டு இதையும் போடுங்க. இந்த மாதிரி போட்டு வதக்கும்போது உங்களோட இஞ்சி பூண்டு ஊறுகாய் நல்லா கமகமன்னு ரொம்ப மணக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோன்னு போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா போட்டுக்குருவோம். கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அரை வேக்காடை வெந்த பிறகு புளி வச்சுருக்கோம்ல, புளி அதை கரைக்க வேண்டாம், அதை அதுலேயே போடுங்க. தண்ணியே ஊற்ற வேண்டாம். இதுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கிறனால நம்மளுக்கு கெட்டும் போகாது. அப்புறம் புளி, ஒரு எலுமிச்சங்க அளவுக்குள்ள புளி, அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கிறங்க. எலுமிச்சங்க அளவுக்குமானா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு உள்ள புளி எடுத்துக்கிறங்க. புளி கொஞ்சம் நறுக்குன்றதுனால நல்லா தான் இருக்கும். அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வெந்துடணும். ஒரு அரை வேக்காடை வெந்த பிறகு அடுப்பை அடைச்சி வச்சுருங்க. அடுப்பை அடைச்சிட்டு ஆறின பிறகு மிக்சியில் வந்து நல்லா நொரன்னு நம்ம சுற்றணும். ஓகே, இது கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பை அடைச்சிடலாம். பட்டை மிளகாயை போட்டு லேசாக வதக்கிடுங்க. நம்ம வந்து இப்போ வெந்தயத்தை போட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே இப்போ வறுத்து வச்சுருக்குறோம், அது போதும். இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னென்னா, பூண்டை வந்து நல்லா பொடிசாக வெட்டிக்கிறணும். இஞ்சியும் பொடிசாக வெட்டிக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து புளியை மட்டும் நல்லா கரைச்சி ஊற்றி மிளகாயை அரைச்சி போடணும். வெந்தயப்பொடி போடணும். அந்த மாதிரி போட்டு நீங்கள் செய்யலாம். எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படி செய்யலாம். இப்போ நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு நம்மளுடைய பூண்டு வந்து வெந்துருச்சு. இஞ்சி வந்து அந்தளவுக்கு வேகலை. அப்புறம் நம்மளுடைய மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய வெந்தயத்தை போட்டிருக்குறோம். போட்டு நல்லா ஒரு சுற்றிக்கிறங்க. இதில் உங்களுக்கு மிளகா வந்து அந்தளவுக்கு அரைப்படலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கட்டி மணி போடுங்க. கட்டி மணியே வறுத்துடலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றவே கிடையாது. இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுங்க. உரப்பில்லாத மிளகாத்தூள் நான் போடுறேன். இங்கே உள்ள பாபாஸ் மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 சுற்றிடுங்க, போதும். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருந்தால் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் நிரண்டு வச்சுருக்கிறேன். ஓகே, இது நம்மளுக்கு கெட்டுலாம் போகாது. கெட்டு போக சான்ஸே இல்லை, ஏன்னா நம்ம தண்ணி யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் இஞ்சியை இப்போ அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் சும்மா நொரண்டு அரைச்சி போட்டுக்கிறங்க. அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்க 100 மில்லி எண்ணெய் நம்மளுக்கு வேணும். போட்டு கடுகை போட்டு பெருங்காயத்தூளை போட்டு கருவேப்பிலையை போட்டு அது பொரிஞ்சதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா அது நின்று வேகணும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில். எண்ணெய் பத்தலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. எண்ணெய் ரொம்ப இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பூண்டு இஞ்சி ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும் நல்லாயிருக்கும், ரெண்டாக கெட்டும் போகாது. சரியா? எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கிறங்க. மிளகா போட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. இந்த அளவுக்கு இஞ்சி நம்மளுக்கு காட்டமாக தானே இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து வெல்லம், கருப்பட்டி கொஞ்சோன்னு ஒரு சின்ன கொஞ்சோன்னு போடுங்க, சர்க்கரை. ஓகே, வெல்லம் கொஞ்சோன்னு போடுங்க. போட்டு நான் கொஞ்சம் வேகட்டும். எண்ணெய் பற்றினா எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளுடைய இஞ்சி பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வெளியவே வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம தண்ணியே ஊற்றவே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுக்கிறேங்க. ஓகேயா? வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வெளியே தான் வச்சுருக்கிறேன். நம்ம ஊறுகாயை நான் வெளியே தான் வைப்பேன், ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கெலாம் வைக்க மாட்டேன். அதனால் இது இன்னும் பக்குவமான ஒரு இது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம தண்ணியே ஊற்றவே கிடையாது. தைரியமாக நம்ம வெளியவே வைக்கலாம். ஓகே, இது ஆறின பிறகு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிறோங்க. கண்டிப்பாக இந்த ஊறுகாயை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பை, see you.